இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறோம். அவன் வெட்டி பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணிடுறான். அப்ப இந்த உடம்புல உள்ள இந்த ஆத்மா போன உடனே அடுத்த கணம் பாத்தீங்கன்னா அந்த யமதூதர்கள் போய் யம கிங்கணர்கள் யமபட்டினத்துல யமதர்மராஜா கிட்ட ஒப்படைக்கும் போது யமதர்மராஜா பாப்பாராம், இது சரியான ஆத்மா தானா அப்படின்னு சொல்லி. சரியான ஆத்மாவா இருந்தால் அந்த இடத்துக்கு அவர் சொல்லுவாராம், இந்த யம கிங்கணர்கள்ட்ட அந்த இடத்துல கொண்டு போய் அந்த உடம்பு இருக்கிற இடத்துல விட்டுட்டு 12வது நாள் என் எல்லைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த உடம்புக்கு பக்கத்துல நின்று கொண்டு அழுது கொண்டே பாக்குமா. இந்த உடம்ப பார்த்து பார்த்து வளர்த்தனே, இந்த உடம்புக்குள்ள நான் உள்ளுக்க போக முடியலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகுமா. அப்படி அழுகும் போது யார் எந்த சொந்த பந்தம் நமக்கு வந்திருக்கு, எந்த சொந்த பந்தம் நம்ம இல்லைன்னு சொல்லி அழுகுது, எந்த சொந்த பந்தம் நம்ம இல்லைன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த இடத்துல நின்று கொண்டே பார்க்கலாம். எல்லாரும் இறந்த அன்னைக்கு எல்லாரும் வர முடியாது, யாராவது ஒருத்தர் நாளைக்கு வருவாங்க. இப்படி 14 நாள் வரைக்கும் வருவாங்க, கருமாதி செய்யற வரைக்கும் தூரத்துல இருந்து வர்றவங்க வருவாங்க. அதனால